இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா விரயத்தில் சனி வக்கரம் அடைகிறது. நிறைய கடனை கொடுக்கும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும். இப்போ சனி வக்கரம் அடையும் பொழுது எதை நீங்கள் ஆல்ரெடி டச் பண்ணீங்களோ, எந்த வட்டி நம்ம ரொம்ப அதிகமாக கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கோமோ, ரொம்ப ஹெல்த்தில் பிரச்சனை ஆகிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஸ்தானம் இந்த சனி வக்கரமாக வரும்பொழுது நடக்கும். வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம். வெளியூரில் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. சில பேர் கால் பாதங்களில் பிரச்சனையாக இருக்கும், அந்த பாதத்தில் கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும். தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத், உத்தராகண்ட், இந்த மாதிரி இடங்கள், காசி, கயா, ராமேஸ்வரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீர்த்த ஸ்தலங்களில் அதிகமான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷத்தில் பிறந்த 80% மக்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சனி வக்கரம் அடைகிறதுங்கிறது பொதுவாக நல்லது பண்ணாது. 135 நாளுக்கு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆகாமல் உட்காரலாம். கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சிக்கல்களுக்குள்ள சிக்கலுக்கு மாற்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண்னால தொந்தரவு. மெயினாக இதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு மத்தியானம் முருகனுக்கு நம்ம உபவாசம் செய்வது. என்ன மாதிரியான விஷயம்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்கு. இன்னொன்று, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை. இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, பத்திரமா போயிட்டு வந்துருமா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்பவே கிடைச்சிருந்துச்சு. இப்போ சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனி வக்கிர பயிற்சி நடக்க போகுது. இது எப்படி இருக்க போகிறது, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, எல்லாருமே நல்ல மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நிச்சயமா சார். சார், நீங்கள் சொல்லி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி, விமான விபத்தாக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் நம்ம நேர்காணலில் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கோடிட்டு சொன்னீங்க. அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே சரி ஆயிட போறது கிடையாது. எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது சனி எப்போ மாறிச்சோ அந்த டேட்லேயே கன்ஃபார்ம் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 month பேக்கு சுக்கிரன் ரிஷபத்துக்கு வராரு. நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன், என்னுடைய டெய்லி ப்ரிடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனலில் நான் பண்ணும் பொழுது சொல்லியிருந்தேன். அடுத்த 1.5 மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றவியல், அதாவது பாலியல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது, இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு. செகண்ட் டே, அதாவது சுக்கிரன் மாறி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலெலாம் உதற மாதிரி, எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு வீட்லேயுமே ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய துயரப்படக்கூடிய சம்பவம். நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம். அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது. தட் இஸ் த ரியாலிட்டி. சந்தோஷம் என்பது வேறு. அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும். நீங்கள் போடுற 300 பவுனால் அவங்க போடுற காரம் கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் காசு பணம் வேணான்னு சொல்ல. நான் சொல்கிற ரேஞ்ச் என்னென்னா 60% சந்தோஷம், 40% எக்கனாமிக் கமர்ஷியல் விஷயங்கள். அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வக்கரமாக மாறுறார். எங்கன்னா அதே மீனத்தில் தான் மாறுறார், வெறியெல்லாம் போல. 14th July, அதாவது ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 135 days இந்த சனி வக்கரகதியில் மாறுறாரு. இப்போ சனி வக்கரமானா என்ன நடக்கும்? சனி நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைன்னே சொல்லலாம். இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு வெளிச்சமே இருக்காது, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம கருப்பிலே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த சனி வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் ஓங்கக்கூடிய, பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது.
அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு 45 டேஸ் என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 28ஆம் தேதி செவ்வாய் கேத்துவிலேருந்து சிம்மத்திலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா கன்னிக்கு வந்துடுறாரு. சனி வக்கரமாக டைரெக்டாக வந்து செவ்வாயை பார்க்கும், செவ்வாயும் வந்து சனியை பார்க்கும். இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா, இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மணிகண்டனுங்கிற பெயர், அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர், வேல்முருகன் அப்படிங்கிற பெயர், முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள், செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதில் வரும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன், இப்படிலாம் பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இது வரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம், இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இவ்வளோ அளவுக்கு ஒரு மோசமானவரா, இவ்வளோ அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ கன்னியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே செவ்வாயின்னா நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவ கல்லூரி, பேசிக்கலாக கல்லூரிகள், எனி கைண்ட் ஆஃப் காலேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பத்திட்டு எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th of July. இது எப்படின்னா +or-10 டேஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த சைடு கட் பண்ணால் மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டம், திருப்பரங்குன்றம், இந்த ஏரியாலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியும் ஒரு ப்ராப்ளம்லும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க, தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க, ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சோகம். இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் முன்னாடியே சொல்கிறோன்னா, தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போகலாம், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும். அடுத்து நான் சொல்கிறது 45 டேஸ். ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் முன்னெச்சரிக்கை, நம்ம பார்த்துக்கணும். இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க, சேருவார் செட்டு எப்படி இருக்குது, அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா, ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர். இல்லை குழந்தை படித்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் 45 டேஸ் கரெக்டாக இல்லை. அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம். உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க, உங்கள் பையன் செட் ஆக மாட்டான், அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்க வைங்க, 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்க வைங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். நிறைய இடங்களில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போது நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க, வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியான்னு கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை, போய் கட்டி பணம் கட்டி 1 மாதத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிகள் மாற மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்குது. சனி பெயர்ச்சியே வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமாக தான் பிரச்சனை கொடுக்கும். என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது கிழக்குல முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி. அதாவது கிழக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அவ்வளோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி. அப்போ என்னென்னா இருள் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு கசக்கும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்த 45 நாட்கள், சொல்லப்போனால் 50 நாட்களுக்கு நிறையா பிரச்சனைகளை ஃபிசிக்கலாக பார்ப்போம். இதில் ஜாதகத்திலே சனி வக்கரம்னு வைங்க. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு பை டிஃபால்ட், இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமாக இருக்குது, விருச்சிகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, கடகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் 135 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும். அப்படியா சார்? அவ்வளோதான். நீங்கள் எப்படி பிறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்கள் அகெயின் யூ வில் ரைஸ் த சிச்சுவேஷன், ரைஸ் த பார்ன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அப்படிதான், அதே கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கும், வீடு கட்டாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கணும் ஆனால் ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் மீனத்துலேயோ விருச்சிகத்திலையோ கடகத்திலையோ இருக்கும் பொழுது தான் அந்த சனி எப்பறம் வக்கரம் அடையுதோ, அந்த குரு எப்போ வக்கரம் அடையுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் இருக்கும் பொழுது இந்த 3 ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட். ஸோ 135 டேஸ் இஸ் கோயிங் டு பி ஆசம். இப்போ இல்லை,
இப்போ சனி வக்கரமா இல்லை. அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்றது 80% வந்து இந்த சனி வக்கரம்ங்கிறது கண்டிப்பா பிரச்சனை தான் பண்ணும். எப்படிப்பட்ட பிரச்சனை? கடந்த 1 வருஷத்துல, கடந்த 1.5 வருஷத்துல நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ அதற்கு பிராயச்சித்தம் நீங்க தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும். தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை 100% தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை. நான் சொல்றது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை. அது முள்ளு போட்டு அதை அடிச்சா எப்படி இருக்கும்? பழைய காலத்துல நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரம் அடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலாக. அது நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படும். இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும். ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாசத்துல பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது. நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸ் மாதிரி, இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், நாட்டிங்ஹாம், இதெல்லாம் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸஸில் பார்த்தீங்க, அடுத்தது வாஷிங்டனில் ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸு, ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐ மீன் நான் சொல்கிறது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள். இது எல்லாமே சனி வக்கரம் அடையும் பொழுது வேலையை காமிச்சிடும். நெக்ஸ்ட் நான் சொல்கிறது நெக்ஸ்ட் 20 டேஸில் இதெல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாகாணம் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் எஃபெக்ட். மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், டெக்ஸஸ் மாதிரி இடங்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமாக ஒரு அழிவை நோக்கி நிறைய, அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா கொத்தான மரணங்களை கொடுக்கும். அந்த இடமே அடுத்து கட் பண்ணிங்கன்னா கனடா, அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் மோரலெஸ் வந்து இது ஏதோ விதத்தில் நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது, நல்லது பண்ணுறது கிடையாது. சரி, அப்போ நல்லது பண்ணணும்னா ஒரு ராசிக்கும் ஒரு விதமான நல்லது நடக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் பழைய விஷயங்களை பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும், புதுசாக பண்ணும்பொழுது ஃபெயிலியர் கொடுக்கும். மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும். லக்னம்ங்கிறது உங்கள் ஹெட்லைன், உங்களுக்கு தலையெழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தோம். இப்போ ராசிங்கும் போது உடம்பு, அதாவது ராசி மண்டலம்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள். இப்போ நம்ம எப்படின்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ என்னென்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராசி தெரியாது, ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம். அப்போ இந்த சனி வக்கர பயிற்சிக்கான பலன்கள் நம்ம 12 லக்னக்காரங்களுக்கும் பார்க்க போகிறோம். லக்னம் அண்ட் ராசி அப்படின்னு காமனாக நம்ம எடுத்துக்கலாம். சனி வக்கர பயிற்சி 12 லக்னக்காரங்களுக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா சார். இந்த சனி வக்கர பயிற்சி மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது சார்? மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா விரயத்தில் சனி வக்கரம் அடைகிறது. அதாவது மேஷ ராசி பார்க்கும்போது 12ஆம் இடத்துல சனி இருந்தது, இப்போ அந்த சனி வந்து வக்கரம் அடைகிறது. எவ்வளோ நாள்னா ஒரு 135 நாட்கள் அப்ராக்சிமேட்டாக. விரயஸ்தானம்னாவே முழுக்க பிரச்சனைக்குரிய ஸ்தானம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. நிறைய கடனை கொடுக்கும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும், நிறைய பேருக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகக்கூடிய நிலைமை, சில பேருக்கு வந்து வேறு ஊருக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு திண்டாடி இருப்பாங்க, சம்டைம்ஸ் நிறைய அவமானங்கள் பார்த்துருக்கக்கூடிய நிலைமை, சில பேர் வந்து ஏதோ காணாமல் போயிருக்கும், இல்லைன்னா மறந்து எங்கேயாரும் வச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ ட்ரெயினில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க எதாவது மறந்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சம்பவங்களை பேசிக்கலாக கொடுத்துருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நம்ம வேறு ஊருக்கு போகணும், இல்லை வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பான். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வேறு வீட்டுக்கு, இல்லை வேறு ஊருக்கு, வேறு பிரான்ச்சுக்கு என்டையராக வந்து குடிபெயர்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் அப்ளை பண்ண விஷயங்கள் வந்து ஹோல்டில் இருக்குதுன்னு வைங்க, அந்த ஹோல்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ க்ளோஸ் ஆகும். இப்போ சனி வக்கரம் அடையும் பொழுது எதை நீங்கள் ஆல்ரெடி டச் பண்ணிங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து ஒரு ரிசல்ட் வராமல் உட்காந்துருக்கோ அது கண்டிப்பாக இப்போ கிளியர் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, மொத்தமாக கட்டிட்டு அப்புறம் நீ க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது அதே கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சார் வந்து பேசி முடிச்சுக்கலாம், செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எந்த வட்டி நம்ம ரொம்ப அதிகமாக கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோமோ, ரொம்ப ஹெல்த்தில் பிரச்சனை ஆகிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஸ்தானம் இந்த சனி வக்கரமாக வரும்பொழுது நடக்கும். பை டிஃபால்ட் ஜாதகத்தில் சனி வக்கரமாகவே அதே இடத்துல மீனத்திலையோ அல்லது விருச்சிகத்திலையோ அல்லது கடகத்திலையோ இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி நடக்காமல் இருக்காது. அப்புறம் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம், வெளியூரில் ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. சில பேர் கால் பாதங்களில் பிரச்சனையாக இருக்கும், அந்த பாதத்தில் கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும். ரொம்ப பெரிய கடனில் மாட்டின்னு இருந்தீங்கன்னா அந்த கடனை வந்து பைசல் பண்ணி ஜீரோ பண்ணி வர மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானங்கள். ஒரு சில பேர் வந்து நிறைய கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும், ஆனால் போக முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த கோவிலுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு விஷயங்கள் பிராப்தங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த சனி வக்கரம் அடையும் போது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்தானம்னா இந்த தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத், உத்தராகண்ட், இந்த மாதிரி இடங்கள், காசி, கயா, ராமேஸ்வரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீர்த்த ஸ்தலங்களில் அதிகமான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது இயற்கை அழிவுகளாக இருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து சனி வக்கரமாக இருக்கும்பொழுது நடக்கும்.
பட் ஜாதகத்திலே சனி வக்கரம்னு வைங்க, இவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. பட் இன் ஜென்ரல் மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு இப்போ காலகட்டங்களில் பார்த்துக்க வேண்டியது உங்கள் ஹெல்த் பார்த்துக்கணும். 80% ஆஃப் த பீப்புள், மேஷத்தில் பிறந்த 80% மக்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அந்த சனி வக்கரம் அடைகிறதுங்கிறது பொதுவாக நல்லது பண்ணாது. ரியாலிட்டியாக தான். எப்படிப்பட்ட பிரச்சனைனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அதிகரிக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிவு அதிகரிக்கும். நீயா நானாங்கிற போட்டி உணர்வை அதிகரிக்கும். நிறைய பேர் இந்த டைம் பீரியடில் நெக்ஸ்ட்டு 135 நாளுக்கு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆகாமல் உட்காரலாம். ஃப்ராங்காக சொல்லணும்னா இது அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணும். அதாவது தப்புன்னு தெரிஞ்சும் சட்டையை பிடிச்சி அடிக்கணும், அந்த உள்ள ஆக்ரோஷம் உங்களுக்கு கிளம்பும். கண்டிப்பாக தெரியும் இது தப்பு பண்ணக்கூடாது. வீட்டில் பெரியவங்கனாலே ஷூர். சனி வக்கரமாக இருந்ததுன்னா சித்தப்பானால பிரச்சனை வரலாம். சில டைம்ஸ் டைரெக்டாக வீட்டில் கூட இருக்கக்கூடிய பெரியவங்க, லைக் இட் கேன் பி யுவர் ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, அம்மா, உங்கள் அப்பா, யார் வேணா இருக்கலாம். உங்களுக்கு யார் பெரியவங்களோ அவங்கனால பாதிப்பு. வயிற்றில் ஒரு கட்டி, அதை போய் சரி பண்ணிட்டு வர மாதிரி, இல்லை சர்ஜரி, இதை போய் சரி பண்ணிட்ட மாதிரி இது நடக்கும். அதே மாதிரி எந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, ஹோம் லோன் மெயினாக சொன்னால் ஹோம் லோன், அது நடக்காமல் ரொம்ப நம்மக்கிட்ட அலக்கடிக்கிறது. இது வேணும் அது வேணும் அப்படின்னு ரொம்ப அலக்கடிச்சு லாஸ்ட்டாக சனி வக்கரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம் ஒன்று. இல்லைன்னா ஒருவேளை சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ ஆரம்பித்தா அடுத்த ஒரு 2 நாளில் டப்புன்னு முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாகவும் நடக்கலாம். ஜாதகத்தின் மேலே தான் இது எல்லாமே டிபெண்ட். மெயினாக சொல்ல வேண்டியது 6ஆம் இடம்ங்கிறது ருணம், ரோகம், சத்ரு. இப்போ டைம் பீரியடில் உங்களுடைய எதிரியுடைய பலம் ஓங்கும். யூ கேனாட் டூ எனிதிங். அப்போ எதிரி பலம் ஓங்கும், ரோகத்தோடைய பிரச்சனை அதிகரிக்கும், வயிறு பிரச்சனை அதிகரிக்கும், கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சிக்கலுக்கு மாற்ற மாதிரி வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண்னால தொந்தரவு, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு ஆண்னால தொந்தரவு, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சபார்டினேட்ஸில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். உங்கள் பசங்களோட ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பசங்களோட ஹெல்த்துன்னு சொல்கிறத விட அவங்களோட குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி. இந்த 6ஆம் இடம்ங்கிறது பேசிக்கலாக பார்த்திங்கன்னா ஸ்பரிச சுகம் அப்படின்னு சொல்லுவோம். அது கம்ப்ளீட்டாக நாசமாகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அதாவது அந்த அந்யோன்யமே நமக்கு இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலைமைகளுக்கு இந்த மேஷராசி நபர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கலாம். மெயினாக இதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைக்கு மத்தியானம் முருகனுக்கு நம்ம உபவாசம் செய்வது. என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? உபவாசம் பண்ணோம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம். அடுத்த நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க. செவ்வாய்க்கிழமை உபவாசம் பண்ணுங்க. டேரெக்டாக போய் முருகனை போய் பாட்டுவாங்க. சுப்பிரமணிய புஜங்கம் பண்ணிங்க. இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும்போது பொதுவாகவே முருகனுக்கு பிரார்த்தனைகள் செய்ய செய்ய நம்ம பிரச்சனைகள் அப்படியே ஓயும். அதாவது நம்ம நினைக்கிறதோட பெரிய அளவுக்கு அது பிரச்சனையை கம்மி பண்ணும். நம்ம நினச்சிருக்கோம் சரி நம்ம போய் பிரார்த்தனை பண்ணால் முருகன் கொடுத்துருவாரான். சத்தியமாக சொல்கிறோமா, முருகப்பெருமான் சுப்பிரமணியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமை வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அடுத்த எப்படி பார்த்தாலும் ஒரு 3 to 4 monthsக்கு ப்ளீஸ் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்போவே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீயா நானாங்கிற போட்டி வேணாம். எதிரி கை ஓங்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டு அதை உடைக்கிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரி, இப்போ நிறைய விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த இடம் சார்? வயிறு பகுதி பிரச்சனை ஆகும் 100%. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், ஆண்கள்னால் இருக்கக்கூடிய சிக்னல். கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட பிரியறது, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட இருந்து பிரியறது, நிறைய கடனில் போய் லாக் ஆகுது. அதாவது தப்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னால நம்ம நம்பி உள்ளே போய் பிளாக் ஆகுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுவும் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்கிறதுங்கிறது நல்லது. மேஷ ராசி இல்லைனா மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்து எதில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கான ஒரே தீர்வு முருகப்பெருமான் தான். அந்த சுப்பிரமணிய சுவாமியை பிடிச்சிக்கோங்க, அடிப்படும் அளவாப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க. நிச்சயம் இது பார்த்துட்டு இருக்க மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கு இது நிச்சயமா பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த தகவல்களுக்கு நன்றி சார். தேங்க்யூப்பா. நமஸ்காரம்மா. இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.